நாம் படித்திருக்கிறோம். அதுவும் ஜாதிக்கு எதிராக பேசவில்லை, ஜாதியை ஏற்றுக்கொண்டு ஜாதி இருக்க வேண்டும் என்று வாதாடிய ஒரு புத்தகம் தான் கீதை. நம்முடைய திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், பாதாள சாக்கடை திட்டம், இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. வரக்கூடியவர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் இல்லை. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக இங்க திருச்செந்தூருக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய அடிப்படை வசதிகள் முழுமையாக எத்தனை லட்சம் பேரும் வந்தாலும் அவர்களுக்கு அது அவர்களால் ஒரு பெரிய நமக்கான பிரச்சனை எதுவுமே உருவாகாத அளவிற்கு எல்லா அடிப்படை வசதிகளும் மறுபடியும் மிக சிறப்பாக பெரிய அளவிலே செய்து தரப்படும். இதற்காக தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் தலைமையிலே இந்த பணிகள் நடைபெற்று, ஒரு IAS ஆபீசர் தலைமையில இந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திருச்செந்தூரை, நீங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். நானும் பார்த்த திருப்பதியில வேண்டுதெல்லாம் நிறைவேறி காசு போடுறோம் பூரா பணக்காரன் தான். கோடி கோடியா கிரீடம் பண்ணி கொடுக்கறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க. ஆனால் இந்த ஏழை குழந்தைகளின் கண்ணீரும் வலியும் அந்த கடவுளுக்கு புரியவில்லை என்றால் அந்த கடவுள் வேண்டாம்.